ஹலோ எவ்ரிவன். திஸ் வீக் சண்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். தேவையான பொருள்கள் இதோ: கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜாதிபத்திரி, ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா. அடுத்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் மற்றும் நெய் சேர்த்துக்கணும். தென் பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி எல்லாம் போட்டு வணக்கி விடணும். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கணும். தென் தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு கலக்கி விடணும். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை மற்றும் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கணும். மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா மற்றும் பிரியாணி தூள் தலா 2 ஸ்பூன் சேர்த்து கலக்கி விடணும். தென் கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அடுத்து வேக வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கணும். தயிர் 1/4 கப்பு சேர்த்துக்கணும். கூடவே லெமன் அரை பழம் பிழிஞ்சு விடணும். ஆட் சம் வாட்டர். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். எகைன் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடணும். அதுக்குள்ளே சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கணும். உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக விசில் போட்டு இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.